Hi students, now we are going to discuss about law of conservation of total linear momentum. Total linear momentum இது எதுக்கு சார் நம்ம யூஸ் பண்ணுறோம்? நேச்சுரலில் என்ன எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா the conservation's law play a very important role. இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ரோல் சார் அப்படின்னா இப்போ மோஷன் ஆஃப் பாடிஸ் இருக்குது, இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கன்சர்வேஷன்ஸ் லா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். There are 3 conservations laws in mechanics. என்னென்ன சார் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இது நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா by combining Newton's second law and third laws we can derive the law of conservation of total linear momentum. Right? சரி, when two particles interact with each other. சரி, இப்போ ரெண்டு பார்ட்டிகல் இருக்கு, two objects, but two objects interact with each other. இப்போ என்ன ஆகும், இது ஃபர்ஸ்ட் particle, இது செகண்ட் particle or object. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். சரி, அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஒரு ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட்ல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து என்ன சொன்னா F21, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ். இதே மாதிரி செகண்ட் வந்து என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஆக்ட் பண்ணும், அப்ப என்ன பண்ணும் F12. சரியா? அதாவது என்ன சொல்லிருக்காங்க, when two particles interact with each other they exert equal and opposite force on each other. சரியா? இப்ப particle 1 exert a force, particle 1 exert a force F21 on particle 2 மேல 1 வந்து ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ். அதே மாதிரி பார்த்தா செகண்ட் பார்த்தா அப்படின்னா அந்த particle 2 exert an exactly equal and opposite force F12 on particle 1. Right? According to Newton's third law of motion, F21 vector that is equal to F12 vector. Both are same magnitude but opposite direction, so minus. By F21 vector is equal to minus F12 vector. இப்போ இது அப்படியே மொமெண்டத்தில் நம்ம கொண்டு வரோம் in terms of momentum of particles. இப்போ மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா according to Newton's second law of motion, F is equal to dp divided by dt. Force is equal to rate of change of momentum. Right? இப்போ இங்க F12 vector is equal to இதுல vector rotation F vector is equal to dp vector divided by dt. Here F12 vector that is equal to dp1 vector divided by dt. Next, and F21 vector that is equal to dp2 vector divided by dt. Here P1 that means momentum of the first particle. In the first particle oda momentum P1. P2 means momentum of the second particle. Now here இங்க பார்த்தா momentum வந்து நம்ம சொல்லியாச்சு. இந்த momentum வந்து என்ன பண்ணுது அப்படின்னா this changes due to இந்த momentum என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஏன்னா dp divided by dt, so momentum வந்து சேஞ்ச் ஆகுது. எதனால சார் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் momentum changes due to F12. Next பார்த்தா the second momentum P2 changes due to F21 vector. இது வந்து இந்த ஃபோர்ஸ்னால செகண்ட் ஆப்ஜெக்ட்டோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது.
சரியா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட்ல ஆட் பண்றதால சேஞ்ச் ஆகுது மொமெண்டம் அதே செகண்டோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் செகண்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் ஆட் பண்ணுச்சுனா இந்த ஃபர்ஸ்டோட மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா இப்போ இத இந்த ஈக்குவேஷனை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சரியா this is equation number 1 this is equation number 2 so equation number 2 substitute in equation number 1 substitute பண்ணாலும் f21 vector f21 வந்து என்ன சொன்னா dp2 vector divided by dp1 sorry dt that is equal to f12 vector that minus here minus next dp1 vector divided by dt ரைட்டா சரியா இப்போ இந்த இத பார்த்தா அப்படினா இந்த மைனஸ் வந்து இந்த சைடு கொண்டு வந்தாலாமா பிளஸ் ஆகும் சோ dp1 divided by dt plus dp2 divided by dt is equal to 0 here d by dt constant common for d divided by dt it p1 plus p2 that is equal to 0 sir நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல ஒரு ஃபார்முலா பார்த்திருக்கோம் d divided by dt into c that is equal to என்ன சார் அப்படினா 0 yeah c means constant அப்படி நம்ம பார்த்திருக்கோம் சரியா இப்போ இங்க எப்ப சார் வந்து கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா தான் என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும் இல்ல அப்ப இங்க நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு 0 கிடைச்சிருக்கு அப்ப இந்த இத நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to time that is equal to 0 சரி அப்ப இந்த இதெல்லாம் வெக்டார் நோட்டேஷன் சரியா அப்ப dp d by dt into p1 vector plus p2 vector that is equal to 0 இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் 0 கிடைக்கும் that is constant இருந்தா அப்ப p1 vector plus p2 vector that is equal to என்ன சார் அப்படினா constant that is equal to constant vector அப்படி நம்ம சொல்றோம் சரியா அப்ப p1 vector plus p2 vector is the total linear momentum of two particles இது ரெண்டாவது ஃபார்முலா எப்படி சொல்லலாம் அப்படினா total சரியா அப்ப எப்படி சொல்லலாம் p total is equal to p1 vector plus p2 vector the total linear momentum சரி it is also called as the total linear momentum of the system அப்படி நம்ம சொல்லலாம் சரியா சரி from this result the law of conservation of linear momentum can be stated as follow இப்போ இத வச்சு என்ன பண்றோம்னா நம்ம law of conservation of momentum வந்து linear momentum definition சொல்லலாம் statement என்ன சார் அப்படினா if there are no external forces acting on the system then the total linear momentum of the system is always a constant vector இப்ப பார்த்தா if there are no external force acting on the system ஒரு சிஸ்டம்ல external force ஆக்ட் பண்ணவே கூடாது ஆக்ட் பண்ணல அப்ப total momentum வந்து எப்படி சார் இருக்கு அப்படினா that is equal to constant vector ஆ இருக்கும் இல்லனா in other words எப்படி சொல்லலாம் அப்படினா in other words the total linear momentum of the system is conserved in time total linear momentum வந்து என்ன சொன்னா conserved-ஆ இருக்கும் சரியா conserved means என்ன p1 and p2 vector can vary in such a way p1 vector plus p2 vector is a constant p1 vary ஆனாலும் சரி p2 vary ஆனாலும் சரி ஆனா total வந்து எப்படி சார் இருக்கும்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கும் that means conserved அது constant vector அப்படினு சொல்றோம் சரியா சரி இப்போ டெஃபினிஷன் என்ன சொல்லுது if there are no external force acting on the system then the total linear momentum of the system is always constant vector சரி external force ஆக்ட் பண்ண கூடாது total momentum வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் that's all சரியா சார் அப்ப நீங்க சொல்லிட்டீங்க சார் external force ஆக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க force இருக்க கூடாதுன்னு அப்ப ஏன் சார் இங்க பாருங்க சார் f1 1 வெக்டார் f2 வெக்டார்னு சொல்லிட்டு 2 force ஆக்ட் பண்ணுங்க சார் அப்ப அது ஃபோர்ஸ் இல்லையா சார் டவுட் வருதா ஓகே இப்போ
இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து என்னது ஒரு சிஸ்டம். சரியா? இப்போ இந்த ஃபோர்ஸஸ் F12 வெக்டார் F21 வெக்டார், இந்த 2 வெக்டார்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துக்கு உள்ள இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான், இந்த பாடி ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து என்ன சொல்கிறோம் ஒரு சிஸ்டம்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே உள்ள வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதை இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்னது அவுட் சைட்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்போ இங்கே பார்த்தோன்னா என்னது there is no external force acting on the two particles from outside. outsideலேருந்து எந்த இதுவும் ஆக்ட் பண்ணல. அப்போ வந்து என்ன சார் அப்படின்னா டோட்டல் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்குது. இன் சச் a case total momentum of the system is constant vector or conserved. Okay, right? That's answer. இதான் வந்து டோட்டல் லீனியர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.